வணக்கம். ஹோமங்கள் அப்படின்னு நடக்கிறத நாம் பார்த்துருக்கோம். கோயிலில் ஹோமம் நடக்கும், சில மண்டபங்களில் நடக்கிறத பார்ப்போம், நம்ம வீடுகளில் நடக்கிறத பார்ப்போம். இது மாதிரி ஹோமங்கள் பற்றின ரகசியங்கள், ஹோமங்கள் பற்றின தன்மைகள், ஹோமங்களில் இருக்கிற வகைகள்ங்கிறதெல்லாம் ஆச்சரியம் மிகுந்ததாக இருக்குது. 96 வகையானவை இருக்குது அப்படின்னு பாலாஜி சாஸ்திரிகள் விரிவாக சொல்கிறார். ஹோமங்களுடைய ரகசியம் சமித்து வகைகள் 13 இருக்கு. அதே போல 45 வகையான ஹோம திரவியங்கள் இருக்கு. இந்த சமித்து வகைகளை கொண்டும் ஹோம திரவியங்கள் 45 இருக்கு இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் செய்தால் நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள், கர்ம புண்ணியங்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும். அப்படின்னு ரச வர்க்கம் 8 வகையா இருக்கணும், பழ வர்க்கங்கள் 7 வகையானவை இருக்கணும், கிழங்கு வகையராவே 5க்கும் மேற்பட்டவை இருக்கணும். ஹோமங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 வகையான உலோகங்கள் ஹோமத்திற்கு பயன்படுகின்றன அப்படின்னும், வாசனாதி திரவியங்கள் 5 வகையான திரவியங்கள், அது மாதிரி வாசனாதி திரவியங்கள் உண்டுன்னும், இதனால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்ன வர்க்கம் சாதம், அன்ன வர்க்கம் 4 வகையான சாதங்கள் இருக்கு. அதே போல பக்ஷயம் 5 வகையான பக்ஷங்கள் இருக்கு. பட்டு வஸ்திரங்கள் ஒரு வகையானதும், தாம்பூலம் என்பது ஒரு வகையாகவும், மொத்தம் 96 வகையான ஹோம ரகசியங்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் ரொம்ப அழகாகவே இந்த ஹோமங்கள் குறித்து சொல்லியிருக்குன்னு பாலாஜி சாஸ்திரிகள் தெரிவிக்கிறார். சமித்து அரசன், ஆள், அத்தி, முருங்கை, கருங்காலி, சந்தனம், மா, மூங்கில், வன்னி, வில்வம், பலா, பாதிரி, எருக்கன் முதலான சமித்துகள். இந்த சமித்தை தவிர வேறு எந்த சமித்தும் ஹோமத்தில் இடக்கூடாது என்கிறது சாஸ்திரம். அதே போல ஹோம திரவியங்களையும் பார்ப்போமா? அரிசி மாவு, மூங்கிலரிசி, வெல்லம், பச்சை கற்பூரம், நாட்டு சர்க்கரை, சத்துமாவு, வால்மிளகு, பேரிச்சை, வளம்புரிக்காய், இடம்புரிக்காய், மாசிக்காய், நாயுருவி, சிந்தில் கொடி, நெல்லி வற்றல், வெள்ளருக்கு, சுக்கு, ஜடமஞ்சரி, களிப்பாக்கு, ஓமம், அயில், குகில், அதிமதுரம், செண்பகமுட்டு, வெட்டிவேர், ரோஜா முட்டு, கிராம்பு, கோரோஜனை, அவல், நெல்லுப்புரி, கொப்பரை தேங்காய், விரலி மஞ்சள், வங்காள மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், குங்குமம், கோதுமை, காராமணி, துவரை, பயறு, கருப்பு கொண்டை கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு முதலான 45 ஹோம திரவியங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. ரச வர்க்கம் என்பது, ரசம் என்றால் என்ன? நீர்த்தன்மையோடு இருப்பவை. நெய், பால், தயிர், பன்னீர், இளநீர், வெண்ணெய், தேன், சந்தனாதி தைலங்கள் என்பவை ரசவர்க்கம். இவற்றை கொண்டு ஹோமம் செய்தால் நமக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம். அதே போல பழ வர்க்கங்கள் என்றும் இந்த ஹோமத்திற்கான பழங்கள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வில்வம் பழம், பலாப்பழம், திராட்சை பழம், அன்னாசிப்பழம், மலைப்பழம், விளாம்பழம், மாம்பழம் முதலான பழங்களை கொண்டு ஹோமங்கள் செய்யலாம். அந்த ஹோமத்தில் இட்டு செய்வதற்கான பலன்களையும் நாம் பெறலாம். அதே போல கிழங்கு, பூமிக்கு கீழிருந்து விளையக்கூடியவை, அவையும் இந்த ஹோமத்தில் இடப்படுகின்றன. சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, தாமரை கிழங்கு, நீலோத்பல கிழங்கு, கரும்பு முதலானவை ஹோமத்திற்கு பயன்படுத்தக்கூடியவை, ஹோமத்தில் இடக்கூடியவை. அதே போல ஸ்வர்ணம், அதாவது தங்கம், அதே போல வெள்ளி முதலான உலோகங்களையும் நாம் ஹோமத்தில் இட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் 7 ஜென்ம பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். வாசனாதி திரவியங்கள், ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், ஏலக்காய், குணுகு, சவ்வாது முதலானவற்றை ஹோமத்தில் இட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் நிறைந்திருக்கும். தரித்திர நிலை என்பது நம் பரம்பரைக்கே இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அன்னவர்க்கம், சர்க்கரை பொங்கல் ஹோமத்தில் இடலாம், எலுமிச்சை சாதத்தை ஹோமத்தில் இடலாம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், இவைகளால் உண்டான பலன்கள் எண்ணற்றவை என்றும் ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகை செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பக்ஷணங்களாக லட்டு, பாயசம், வடை, அப்பம், மோதகம் முதலான பக்ஷணங்களை கொண்டு ஹோமத்தில் இட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த ஹோமத்தால் நமக்கு சந்ததிகள் தொய்வின்றி பரம்பரையாக செழித்து வளரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பட்டு வஸ்திரம் சார்த்தி, பட்டு வஸ்திரம் ஹோமத்திலிட்டு வேண்டிக் கொள்வதும் கூட நம் உண்டான ஜென்ம பகையெல்லாம் கூட தீர்த்து வைக்கிற தன்மை கொண்டது என்றும், நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த முன்ஜென்ம பாவங்கள் விலகும் என்பதும் ஐதீகம். அதே போல
ஹோமத்தில் தாம்பூலம் இடுவதும் சிறப்புக்குரியவை. ஹோமத்தில் அவசியம் பயன்படுத்த வேண்டியவை என்றும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹோம நெறிகளை கடைபிடிக்கும் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஹோமம் செய்யும்பொழுது 54,108 ஹோம திரவிய பொட்டலம் வாங்குவதையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. அதில் உள்ளதில் பல பொருட்கள் பூஜைக்கு உகந்ததாகவே இருக்காது. மொத்தமாக வாங்கும்போது தனித்தனியாக வாங்குவதே உத்தமம் என்றும் சொல்கிறார்கள். ஒரு சில யாகத்தில் சில பொருட்கள் மாறுபடவும் செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்கிறார் பாலாஜி சாஸ்திரிகள். ஆகவே ஹோமம் நாம் எங்கே செய்யப்படுகிறதோ அந்த ஹோமத்தை ரசித்து லயித்து ஆன்மாவோடு இரண்டர கலந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்கும் என்கிறார் பாலாஜி சாஸ்திரிகள்.